இன்னைக்கு நாம 2023ல ரிலீஸ் ஆன மரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கன்னட படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு கொலைகாரன் தொடர்ந்து டாக்டர்ஸை மட்டும் கொலை பண்ணிட்டே வரான். பக்கத்துலயே ஒரு பூவையும் வச்சுட்டு போறான். பூ மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நான் எங்க வச்சு கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூவையும் விட்டுட்டு போறான். இந்த க்ளூவெல்லாம் வச்சு போலீஸான நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலைகாரன் ஏன் கொலை பண்றான், கொலைகாரனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ட்ரெக்கிங் வந்திருக்கா. காட்டை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே புலிப்படம் போட்ட டிஷர்ட் போட்டுட்டு ஒருத்தன் காட்டுக்குள்ள வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் காமிக்கிறாங்க. பாயல் அந்த காட்டை சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ஒரு ஓரமா போயிட்டு மரத்துக்கு பக்கத்துல ஒதுங்க. திடீர்னு ஒருத்தன் அங்க வந்து இந்த பொண்ணுடைய மண்டையிலேயே அட்டாக் பண்றான். இந்த பொண்ணு மயங்கி விழுந்து இறந்தே போறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய வாயில ஆசிட் ஊத்திட்டு இந்த பொண்ணுக்கு பக்கத்துலயே ஒரு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சங்கையும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு பொண்ணு வண்டி ஓடிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்க ஓடி வந்த ஹீரோ அநியாயமா என்ன விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய மனைவி தான் குடிச்சிட்டு வண்டியை ஓடிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இப்போ இறந்தும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கனவா கண்டு கண்ண முழிக்கிறாரு. இப்போ கமிஷனருக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு ஃபாரஸ்டுக்குள்ள இறந்து போய் கிடக்குறா. அந்த பொண்ணு ஒரு டாக்டர். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பூ இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு மஷ்ரூம் ஃபெஸ்டிவல்ல ஒரு டாக்டர் இதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டாரு. அவருக்கு பக்கத்துலயுமே இதே போல ஒரு பூ இருந்திருக்கு. இந்த கேஸை பார்க்கும்போது இது ஒரு சீரியல் கில்லிங்கா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீ தான் டீல் பண்ணுவ இல்லையா, கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணு. உடனே கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு டெட் பாடியை பாரு, அந்த கேஸை கைப்பற்று, சீக்கிரமா விசாரிச்சு கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு பொண்ணுடைய டெட் பாடியை பாக்குறாரு. லோக்கல் போலீஸை கூப்பிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இறந்து போன பொண்ணுடைய பேரு பாயல். இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ட்ரெக்கிங் வந்திருக்கா. ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு காட்டுக்குள்ள சுத்திட்டே இருக்கும்போது யாரோ இந்த பொண்ணுடைய மண்டையிலேயே அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ரத்தம் போய் தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு தான் போலீஸ்க்கு தகவல் சொன்னாங்க. இது வரைக்கும் நமக்கு மத்த எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த பொண்ணு பக்கத்துல பூவும் சங்கோர்ந்து இருக்கு. அந்த டீம்ல இருக்க ஒரு போலீஸ் இந்த பூவை தான் சிவனுக்கு ஆராதனை பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்குதோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஏரியா டவருக்குள்ள புதுசா யாராவது வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆரியன் எக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இவங்க லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பையன் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒரு டாக்டரா இருக்கா. இந்த பொண்ணு இப்போ குளிச்சுட்டு வெளியே வர இந்த பையன் அப்படியே கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாரா சாருக்கு ரொமான்ஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க நீ தான் எப்ப பார்த்தாலும் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் சுத்திக்கிட்டு இருக்க, இப்பதான் எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே போயிட்டு மேங்களூர் கிளம்புறோம் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளுக்குள்ள போறான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா ஏதாவது இப்போதைக்கு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணை யாரோ ஸ்ட்ராங்கான ஆயுதத்தை வச்சு மண்டமலி அடிச்சிருக்காங்க. தலையில காயம்பட்டு ரத்தம் போய் தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் வாயில ஆசிட் ஊத்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய வாயில ஊத்தப்பட்டிருக்கிற இந்த ஆசிட் அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. இதை மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இதுவும் புது தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சில சைக்கியாட்ரிக்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலை நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அந்த சைக்கோ என்ன மாதிரியான மென்டல் கண்டிஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒன்னு அவன் சின்ன வயசுலயே மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கணும், அப்படியும் இல்ல அப்படின்னா அவனுக்கு கொலை செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கு, கொலை பண்ணிட்டு அந்த விஷயத்தை என்ஜாய் பண்றான் போல, அதனால்தான் கொடூரமா கொலை பண்ணிட்டு வாயில ஆசிட்லாம் ஊத்துறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல பூ வச்சுட்டு போறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு நான் தான் கொலை பண்றேன் அப்படின்ற விஷயத்த பொதுமக்கள் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் தெரிவிக்கிறதுக்கா இருக்கும், அப்படி இல்ல அப்படின்னா அவனுக்கு வேற எதுலயாச்சும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. நோட் பண்ணிட்டு அவர் டீமோட ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே எக்கிராவையும் ஆரியனையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி மேங்களூர்ல இருக்க ஒரு பீச் ரெசார்ட்க்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த பையன் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஏன்டா அப்படி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க, உனக்கு இந்த ட்ரிப் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் சும்மா வெளியே நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பீச் பக்கமா போறான். இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளிக்கு என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போயிட்டு
போயிட்டு பார்க்கும்போது அங்க இந்த பொண்ணு கூட வேலை செய்யற ராமாராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரு கூட இந்த பையன் பேசிட்டு இருக்கான். இவர் எப்படி இங்க வந்தாரு, அது கூட பரவாயில்ல, இவன் என்ன சம்பந்தமே இல்லாம டாக்டர் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கானே, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி பழக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த பையன் போயிட்டு கடற்கரைக்கு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் போயிட்டு பழைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல தான் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பையனுக்கும் அம்மா அப்பா கிடையாது, இந்த பொண்ணுக்கும் யாரும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அதை ஒரு பாட்டா காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த டாக்டர் ராமாராவை காமிக்கிறாங்க. இவரு பாட்னு சிவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க திடீர்னு எவனோ ஒருத்தாங்க வந்து இவருடைய வாய்க்குள்ள தேனீக்கெல்லாம் போற மாதிரி பண்ணிட்டு கழுத்தை நெரிச்சு கை கால்லாம் கட்டி போட்டு பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டு பக்கத்துல பூவை வச்சுட்டு ஒரு கிளாஸ் யோசிச்சுட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் இறந்து போயிருக்காரு. அவர் ஒரு மஷ்ரூம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காரு. மஷ்ரூம்ல பாய்சன் மஷ்ரூமா கொடுத்து அதை சாப்பிட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு பக்கத்துல இந்த பூவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புலி பொம்மையும் இருந்திருக்கு. ரெண்டாவதா பாயல் அப்படின்ற பொண்ணு காட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. தலையில பயங்கரமா காயம் பட்டு ரத்தம் போய் தான் இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வாயில ஆசிட் ஊத்தி இருக்கான். சோ இவன் சரியான சைக்கோ பாத்தா இருக்கணும். டாக்டர் சொல்றபடி கேட்கும் போது அந்த ஆசிட் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலை பண்றவனோ டாக்டராவோ இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்லயோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது கிரைம் ஸ்பாட்ல ஃபுட் பிரிண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் பயங்கர ஆழமா இருக்கான். இது ஒருவேளை பாயல் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்க லேடி போலீஸ் கேட்கும் போது இல்ல இத பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா மனுஷங்களுக்குமே காலு சமமா இருக்காது. சில மனுஷங்க பிறக்கும் போதே ஒரு காலு ஹைட்டாவும் ஒரு காலு கொட்டையாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிறக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஷூ செஞ்சுப்பாங்க. இந்த கொலகாரனுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ல ஒர்க் பண்ற பொண்ணு டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றா. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பக்கத்துல கிளாஸ் இருக்கு, பூ இருக்கு, வாய்க்குள்ள தேனியை விட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இது அந்த சீரியல் கிளருடைய வேலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தகவல் கொடுக்க அந்த ரெசார்ட்ல இருந்து யாரையும் வெளியே அனுப்பாதீங்க, எல்லாரையுமே அங்கேயே நிப்பாட்டி வைங்க, நான் வந்து விசாரிக்கணும், முக்கியமா கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்றாதீங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு யாரு முதல்ல டெட் பாடியை பார்த்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் பார்த்துருப்பாரு. இவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எப்படி பாத்தீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல அந்த சாரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். திரும்பி போயிட்டு அந்த கிளாஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் இறந்து போய் கிடந்தாரு. இந்த விஷயம் தான் நான் பார்த்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்கே வந்த ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணேன். அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல, ஃபேஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரியன் தான். என்னையா சொல்ற, அது பிரைவேட் ரெசார்ட், பிரைவேட் பீச் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாம யாரு உள்ளுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் நான் பார்த்தேன், அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஃபேஸை பார்க்க முடியல அப்படின்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அங்க ஒர்க் பண்ற எல்லாரையுமே விசாரிக்கிறாரு. யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. கடைசியா ஆரியனையும் எக்கிராவையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாங்களும் எதையுமே பார்க்கல அப்படின்றாங்க. என்னமா சொல்ற, எப்படி நீ பார்க்காம இருப்ப, உன்னுடைய ஹாஸ்பிடல்ல ஒன்னா வேலை செய்யற ஒரு டாக்டர் இந்த ரெசார்ட்க்கு வந்திருக்காரு, அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும், நீ பார்க்காம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சார் என்கிட்ட சொல்லிட்டா வரப்போறாரு, நான் கவனிக்கல சார் அப்படின்னும் போது நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட கேட்கும்போது இந்த பையனும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, தேவைப்பட்டா கால் பண்றோம் அப்படின்னும் போது இவங்களும் கிளம்புறாங்க. காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தவனே ஏன் போய் சொன்ன, நீ டாக்டர் ராமாராவ் கிட்ட பேசின விஷயத்த நான் பார்த்தேன், நீ என்ன பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா கேஷுவலா தான் பேசணும், பெருசா ஒன்னும் கிடையாது, இத போயிட்டு சொல்லி போலீஸ் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டைம் தான் வேஸ்ட், எதுக்கு பிரச்சனை அப்படின்னா சொல்லாம விட்டேன், நீ ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் எதுக்கு பிரச்சனை, நம்ம பாட்டுன்னு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தேவையில்லாம போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேணாம் தான் சொல்ல அப்படின்னும் போது சரி ஓகே ஏதாவது ஆனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொலைகாரனுக்கு நம்ம யாரை கொலை பண்ண போறோம், அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காது, அவங்க அந்த டைம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணி கொலை பண்றான் போல, அதான் மாட்டிக்க மாட்டான் அப்படின்னும் போது கரெக்டுமா அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்படி வண்டியில போயிட்டே இருக்கும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது. இவங்க இறங்கி சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கிராமம் போல, அங்க ஒரு சாமியாரு பேய் ஓட்டுறேன் பிசாசு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டா திடீர்னு பார்த்தா போதையா இருக்கிற மாதிரி என்னென்னமோ உளர
ஆரம்பிக்கிறா. ஏதாவது பண்ணுங்க சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் பாக்குறாங்க. ஏமா இந்த டைம்ல போயிட்டு பேய் பிசாசு சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு உங்க பொண்ணை நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா குணமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நான் எல்லா இடத்துக்குமே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது அந்த லேடி போலீஸ், சார் இந்த ஆள் இங்க கொஞ்சம் ஃபேமஸான ஆளு, வாங்க வண்டி ரெடி ஆயிடுச்சா நம்ம கிளம்பலாம், ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த சாமியார் இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ பலி கொடுக்கணும், நரபலி கொடுத்த அப்படின்னா இந்த பொண்ணுடைய உடம்பு குணமாகும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணல. ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை அவருடைய ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இறந்து போன 3 பேருக்கும் டாக்டர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி என்ன ஒற்றுமை இருக்கு, இவங்க 3 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஒருவேளை இவங்க 3 பேரால யாராவது பாதிக்கப்பட்டு அவங்க பழிவாங்க பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு டாக்டர் இறந்து போயிருப்பாரு. அவர் பேரு ராமமூர்த்தி. அவருக்கு மனைவி கிடையாது, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். ஒருவேளை அவன் கொலைகாரனா மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ டீமுக்கு கால் பண்ணி முதல்ல இறந்து போனாரே ராமமூர்த்தி, அவருடைய பையனை பத்தி விசாரிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அந்த ஆரியன் எக்கீரா இவங்களை பத்தியுமே எனக்கு டீட்டெயிலாம் வேணும், இதையெல்லாம் தாண்டி இறந்து போன 3 டாக்டருக்கும் என்ன கனெக்ஷன், 3 பேருமே ஒன்னா வேலை பார்த்திருக்காங்களா, ஒன்னா ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் தெரியணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு டீட்டெயிலாம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனவுடனே இவருக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக நம்ம ஹீரோவுடைய மனைவி இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கி வச்சு சில பல ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஆர்வமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன் பேசிக்கிட்டு வராரு. இவங்களை நோட் பண்ணல, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்காம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க, அந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க செமையா கடுப்பாயிட்டு போனை புடிங்கி தூக்கி போட்டு, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயமே மறந்து போச்சா, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கி வச்சா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க போல அப்படின்னும் போது, இப்போ என்னடி ஆச்சு, நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க கேஸையே கட்டிக்கிட்டு அழுவுங்க அப்படின்னு சொல்ல இவரு கோவப்பட்டு காதா மட்டும் அறையிலான்னு போயிட்டு கையை நிப்பாட்டிடுறாரு. உங்களுக்காக நம்ம லவ்க்காக என்னுடைய அப்பா அம்மா எனக்கு சொந்த பந்தம்லாம் யாரும் வேணாம், நான் செஞ்ச வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்ததுக்கு எனக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீம் விசாரிச்சிருப்பாங்க. என்ன விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவிட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராமமூர்த்தியோடைய பையன் ரொம்ப பொசசிவா இருந்திருக்காரு. அவருக்கு அப்பானா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவுல அடிக்கடிக்க ஏதோ ஒரு லேடி வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அது மேபி கால் கேர்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா ராமமூர்த்தியும் சரி அவங்க பையனும் சரி ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்ச வரைக்கும் நமக்கு தெரியுது சார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆரியனை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆரியனும் நல்ல பையன் தான், அவனுக்கு சொந்த பந்தம் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எக்கிராவும் ஆரியனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேரும் லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல, இது வரைக்கும் தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ டீம் கிட்ட பேசிக்கிட்டே கிரைம் சீன் போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ராமமூர்த்தி இறந்து போனாரு. அவருக்கு பக்கத்துல புலி பொம்மை இருந்துச்சு. புலி அப்படின்னா அது ஒன்னு காட்டுல இருக்கும், இல்ல அப்படின்னா ஜூல இருக்கும். ரெண்டாவது ஒரு கொலை நடக்குது. பாயல் அப்படின்ற டாக்டர் இறந்து போறாங்க. அவங்க காட்டுக்குள்ள இறந்து போறாங்க. இப்போ பாயலுக்கு பக்கத்துல ஒரு சங்கும் பூவும் இருக்கு. சங்கு எங்க இருக்கும் அப்படின்னா கடல்ல தான் இருக்கும். மூணாவதா ஒரு கொலை நடக்குது. அது கடல்ல வச்சுதான் நடக்குது, ஐ மீன் கடற்கரையில. சோ இந்த கொலைகாரன் ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் நெக்ஸ்ட் நான் எங்க வச்சு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே க்ளூ கொடுத்து விளையாடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த 3 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டனே, கண்டுபிடிச்சிங்களா, 3 பேரும் ஒன்னா எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 3 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா டாக்டர் ராமாராவும் ராமமூர்த்தியும் சேர்ந்துட்டு நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணிருக்காங்க, கிராமமா போயிட்டு மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அவங்க எங்கெல்லாம் மெடிக்கல் கேம்ப் பண்ணாங்க, அங்க ஏதாவது மருந்து கொடுத்து பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது ஒரு செக்கிங் பாயிண்ட்ல போலீஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சரகடிச்சுட்டு வண்டி ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்க குடிக்கல, நாங்க சொன்னா நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது இவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோவுடைய மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சம போதையா இருக்காங்க. அடியே இவனுக்கு என்ன தண்டி ஆச்சு, எப்பயாச்சும் அக்கேஷனலா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
இப்போ நீ வந்துட்டு மொடா குடிகாரியா மாறி போய் கிடக்குற, வர வர நீ பண்றது எதுவுமே சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குடிக்கல அப்படின்னா போதை எப்படி தானா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல அப்படியே இந்த காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இந்த பையனுக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பமே இல்லையா, ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நம்மளும் 2 வருஷமா லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உனக்கு ஏன் கல்யாணம் மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப நான் மென்டலி ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நானும் வேலை பார்க்கறேன், நீயும் வேலை பார்க்கற, 2 பேருமே இன்கம் ஜெனரேட் பண்றோம், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், என்ன எப்பதான் கல்யாணம் பண்ணிப்ப, ஒழுங்கா நீ எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் 3 மாசத்துல என்னுடைய பர்த்டே வருது, பர்த்டே முடிஞ்சவனே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. சரி ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்புறான். இந்த பொண்ணு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி 3 டாக்டர்ஸ் கொலை செய்யப்பட்டாங்க, இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா தான் இருக்கணும், இந்த சைக்கோவை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸோட இதை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு இப்போ யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றா, அந்த ஆரியனுக்கு தான் நினைக்கிறேன் போன் போல. அப்போ இந்த பொண்ணுக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நடுவுல எவனோ ஒரு மர்ம நபர் கால் பண்ணி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இறந்து போறாங்க, டாக்டர்ஸ்க்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாத, என் பேச்சையும் மீறி நீ போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா உன்னையும் அந்த ஆரியனையும் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பான். அந்த விஷயத்த இந்த பொண்ணு இப்போ யோசிச்சு பாக்குறா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. அதுல ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரை பார்த்தோம் இல்லையா, அவரு ஒரு லேடி கிட்ட உன்னுடைய பொண்ணுக்கு உடம்பு குணமாகணும் அப்படின்னா நரபலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்டயுமே அதே போல ஒரு பூ இருந்துச்சு. இப்போ டெட் பாடி பக்கத்துல இருந்து நம்ம பூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே பூ அவர்கிட்டயும் இருந்துச்சு. ஒருவேளை இந்த பைத்தியக்காரங்கிட்ட எவனோ ஒருத்த வந்து குறி கேட்கிறேன், சாமியார் கிட்ட பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆளு பலி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொலகாரன் பலி கொடுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு, நம்ம எதுக்கும் அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி போயிட்டு அவனை கூட்டிட்டு வாங்க விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு கூட்டிட்டு வராங்க. அந்த ஆளு பயங்கர பந்தாவா வந்துகிட்டு இருக்காரு. நீ யாரையாச்சும் பலி கொடுக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பலி கொடுத்தாதான் உடம்பு சரியாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஓ அப்படியா, இந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் சேர்ல கட்டி போடுங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இவருக்கு அல்லு கிளம்புது. ஐயா சாமி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன கேட்டாலும் நான் இப்படியே ஆன்சர் பண்றேன், நான் பலி கொடுக்க சொன்னது ஆடு மாடு கோழி தான், மனுஷனெல்லாம் நான் பலி கொடுக்க சொல்லவே மாட்டேன், அந்த அளவுக்கு நான் வருத்தம் கிடையாது அப்படின்னும் போது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை துரத்தி விட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமும் உட்காந்துட்டு ஒரு போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டோ நெட்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டோல மொத்தமா 3 டாக்டர் இருக்காங்க. இறந்து போன டாக்டர் ராமாராவ், ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாக்டர். இந்த போட்டோ எங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோ எதுக்கு திடீர்னு வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது யாருக்குமே ஒண்ணுமே புரியல. கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா இறந்து போனவருக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் இருந்திருக்கும். இந்த கிளாஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டருக்கு பக்கமா வைக்கும் போது அந்த ப்ரொஜெக்டருடைய லைட்டு கிளாஸுக்குள்ள பட்டு கிளாஸுக்குள்ள ஒரு மண்டை ஓடு மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அது அப்படியே அங்க தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து 3 பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன் அடுத்ததா ஒரு கொலை பண்ண போறான், அதுக்கான க்ளூவா தான் இந்த கிளாஸ் மூலமா ஒட்டு போயிருக்கான் போல. அது மட்டும் இல்லாம என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா அடுத்ததா அந்த கொலைகாரன் கொலை பண்ண போறது டாக்டர் ஜோசப்னு நினைக்கிறேன். ஜோசப்பை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னும் போது அவரு அமெரிக்கால இருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. பெங்களூர்ல ஒரு ஹாலோவின் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிருக்காரன் சார் அப்படின்னும் போது கரெக்டா அந்த ஹாலோவின் பார்ட்டில வச்சுதான் கொலைகாரன் அவரை கொலை பண்ண போறான் போல. அதனாலதான் அந்த கொலைகாரன் நமக்கு மண்டை ஓடியே ஒரு க்ளூவா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு கிளம்பி அந்த பார்ட்டியை போயிட்டு அந்த ஜோசஃபையும் மீட் பண்றாரு. மீட் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த கொலைகாரன் உன்னதான் கொலை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு, நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னும் போது அவன் எதுக்காக என்ன கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ போட்டோவை காமிக்கிறாரு. இது என்னுடைய கெஸ்ஸிங் தான், கரெக்டா உன்னதான் கொலை பண்ண போறானான்னு தெரியல, சரி உனக்கும் இந்த டாக்டர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் ராமாராவ் மட்டும் என்னுடைய ஃப்ரெண்டு, மத்த எல்லாருமே ஜஸ்ட் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், இதை நாங்க எங்கேயோ கேம்பிங் நடத்தும் போது எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பிங் ஒரு கிராமத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துடைய பேரையுமே சொல்றாரு. ஆக்சுவலா இந்த போட்டோல ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறா. அந்த பொண்ணு பேரு அகிரா. அந்த பொண்ணுமே டாக்டர் தான். அவ தான் இந்த போட்டோ எடுத்தா. அதுக்கப்புறம் அவளும் ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தா. அதை மட்டும் காணும் அப்படின்னும் போது என்னது எக்கிராவா அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் எக்கிரா தான்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பாருங்க, அந்த பொண்ணை உடனே போயிட்டு மீட் பண்ணோம், அவளை அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீம் கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஜோசப்பும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரக்க கொண்டு வர எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனா ஜோசப் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு குடிச்ச உடனே அவருக்கு என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. உடனே வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், மனுஷன் ஸ்பாட் அவுட். உங்க யார் இந்த சரக்க கொடுத்தாங்களோ அவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ட்டி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா கொலைகாரன் இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போகும்போது செவுத்துக்கு மேல கண்ணாடியா புதைச்சு வச்சிருப்பாங்க, யாரும் எகிரி குச்சி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க யாரும் எகிரி குச்சி போன மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. கொலைகாரன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா காண்டாகிறாரு. ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. இப்போ அதுவே இவருக்கு பயங்கர காண்டா இருக்கு. இப்ப அப்படியே ஃபாரன்சிக் டீம்லாம் வராங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேபிளுக்கு மேல ட்ரை ஐஸ் இருக்கு. இதான் நமக்கு அந்த கொலைகாரன் கொடுத்த க்ளூ போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இங்கேயும் பூவும் கிடைச்சிருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. அக்கீரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, இந்த பொண்ணு பேரு அக்கீராவா எக்கிராவா எனக்கே தெரியல மக்களே, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட எல்லா டாக்டர்ஸும் இறந்து போறாங்க, இவங்க எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணவங்க, நெக்ஸ்ட் நான் தான் போல அப்படின்னும் போது ஏன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, வாய மூடு, அப்படிலாம் பேசாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னும் போது நான் சாவை பத்தி கவலைப்படல, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா நீ தனியா இருப்ப, உன்னை தனியா விட்டு போக நான் விரும்பல அப்படின்னும் போது அப்படின்னா என்னமா நானும் சாவா முடியும், உனக்கு ஒன்னும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆக வேணுமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய டீம் அந்த பார்ட்டியோடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. டாக்டர் ராமமூர்த்தியுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். அவன் மட்டும் இல்லாம நம்ம எக்கிராவும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க சொல்லாம கொல்லாம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதுவே இவங்க ரெண்டு பேரும் மேல சந்தேகப்பட ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சார் அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரையுமே முடிஞ்சா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில டாக்டர் ஜோசப்ப கொலை பண்ண இடத்துல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம ஹீரோடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான். என்னடா அந்த கொலைகாரன் என் கூடவே விளையாடிட்டு இருக்கான், என் ஃபிங்கர் பிரிண்டையே வச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இப்போ கமிஷனர் வந்துட்டு என்ன விஷயம் தான் ஆகுது, நீ இருக்கும் போதே ஒரு டாக்டர் அந்த கொலைகாரன் ஈஸியா வந்து கொலை பண்ணிட்டு போறேன் அப்படின்னா நீ உன்னுடைய வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா, என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் நாங்க சீக்கிரமா அந்த கொலைகாரனை பிடிச்சிடுறோம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உன்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியும், அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும் அப்படின்னா வேலை பாரு, இல்ல அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ டாக்டர் ராமமூர்த்தியுடைய பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ அந்த பார்ட்டிக்கு போன, பார்ட்டில ஏதாவது சஸ்பீஷியஸா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் எனக்கு அப்படி எதுவுமே தெரியல, அந்த டாக்டர் ஜோசப் யாரு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமே நீங்க அங்க வந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் இந்த பார்ட்டிக்கு வா, இங்க வந்துட்டு ஹாலோவின் பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னும் போது சரி உன்னுடைய அப்பாக்கும் இறந்து போன மத்த 3 டாக்டர்ஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாயல் மட்டும் என்னுடைய அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அடிக்கடியே கால் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னா பாயல் கால் பண்ண அடுத்த செகண்டே எங்க அப்பா எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் அப்புறமேட்டுக்கா வரேன், அப்புறமேட்டுக்கா இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அதனாலேயே பாயலை பார்த்தாலே எனக்கு பயங்கர காண்டாகும், எப்பயாச்சும் வீட்டுக்கு வந்தா கூட நான் சரியா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா பாயல் மேல உனக்கு காண்டு இருந்திருக்கு, நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்கும் போது ஐயா நான் எதுக்கையா கொலை பண்ண போறேன், நான் பாட்னு என்னுடைய ரிசர்ச் விஷயமா காடு மலை மேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன், அப்பா கிட்ட பேசவே எனக்கு அப்பெல்லாம் டைம் இருக்காது, இப்போ எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் பாட்னு என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எக்கிராவை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு போன் போக மாட்டேங்குது, அந்த பையனுக்கும் கால் பண்ணா அவனும் போன் அட்டன் பண்ண மாட்டான். சரி நம்ம இந்த பொண்ணை நேராவே போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டீமோட இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர் ரூம்குள்ள போக அப்ப யாரோ இந்த பொண்ணை உள்ளுக்குள்ளவே வச்சு அந்த டோரை லாக் பண்ணிட்டு கூலிங்க பயங்கரமா அதிகமா வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு மெடிசன் எடுத்துக்கிட்டு டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாக்ல இருக்கு. ஐயோ யார் இந்த டோரை க்ளோஸ் பண்ணா, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த பொண்ணால குளிர் தாங்க முடியல, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி மேல போத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. மயக்கம் போட்டும் கீழே ஒழுகுதா. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய டீமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரீசர் ரூமுக்கு தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சு போயிட்டு பார்க்கும்போது லாக்ல இருக்கு. இவங்க ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு அநியாயமா இறந்து போய் கிடக்குறா. இந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா
செம்மையா கடுப்பாகிறாரு. நெக்ஸ்ட் ஆரியன் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 நாளா உன்னை ஆள காணோம், நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. போனும் ஆஃப்ல இருந்துச்சு. எக்கிரா இறந்து போயிட்டா. எக்கிரா இறந்து போறதுக்கு முன்னாடி நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிருக்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது எக்கிரா இறந்து போயிட்டாளா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடிக்காம உண்மையை சொல்லு, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக அவளை கொலை பண்ணும், எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அவ மட்டும்தான், நான் அவளை கொலை பண்ணல அப்படின்னும் போது அப்படின்னா 2 நாள் எங்கடா போன, எதுக்கு உன்னுடைய போனு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய ஸ்டாக் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கி நான் லாஸ் ஆயிட்டேன், எனக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு, எங்கேயாச்சும் டூர் மாதிரி போலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கிராவையும் நான் டூருக்கு கூப்பிடும் போது இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது யாரோ என்ன திடீர்னு கடத்திட்டாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. 2 நாள் கழிச்சு எங்க இருந்து என்ன கடத்தினாங்களோ அதே காருக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஞாபகம் இல்ல. நான் உடனே போயிட்டு எக்கிராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது எக்கிரா வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் கிளம்பி வீட்டுக்கு போனேன். சத்தியமா நான் எக்கிராவை கொலை பண்ணல அப்படின்னும் போது உன்னை விசாரிக்கிறபடி விசாரிச்சா நீயே உண்மையா சொல்லுவ, இங்க வந்து என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, இவனை கூட்டிட்டு போயிட்டு செல் அடைங்க அப்படின்னும் போது நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு டாக்டர் வந்திருக்காரு. இவரு அந்த ஹாலோவின் பார்ட்டிக்குமே வந்திருக்காரு. அங்க ஒரு பொண்ணு மட்டும் வியர்டா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு வேஷம் போட்ட பையன் தான் ஜோசப் டாக்டரை கொலை பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது இவன் என்னமோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நோட் பண்ணேன், அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வருது. அதுபடி பார்க்கும்போது ஆரியன் கண்டிப்பா கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி ஓகே அவனை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னும் போது அவனும் சோகமா அடிபட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இந்த பையன்கிட்ட வந்து டேக் கேர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் உங்க கன்சர்ன் வேணாம், நீங்க ஒழுங்கா விசாரிச்சு உங்க வேலையை ஒழுங்கா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு என்னுடைய எக்கிரா உயிரிழந்திருப்பா. உங்களுக்கு காதல்லாம் என்னன்னு தெரியுமா சார்? ஆமா போலீஸ்காரங்க மோஸ்ட்லி காதல் இந்த ஃபீலிங்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான் போல, உங்ககிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பையனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்த அந்த தருணங்கள்லாம் பத்தி யோசிச்சு பார்த்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவுமே மனைவியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கேஸ் ஃபைல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போனாரு பாத்தீங்களா அந்த ராமமூர்த்தி, அவருடைய கேஸ் ஃபைல பார்க்க அவர் எந்த டேட்டாவையுமே எதுலையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஆமா ஏன் இவரை பத்தி மட்டும் நம்மளால எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒருவேளை இவரு எல்லா விஷயத்தையுமே கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. உடனே நம்ம ஹீரோ அந்த டாக்டருடைய பையனுக்கு கால் பண்ணி உன்னுடைய அப்பா ஏதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அதெல்லாம் நீ எடுத்து வை, நான் உடனே கிளம்பி உன்னை பார்க்க உன்னுடைய வீட்டுக்கு வரேன், அதுக்குள்ள இருந்து நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த பையன் கீழே வர யாரோ கதவை தட்டுறாங்க. போலீஸ் இவ்வளவு வேகமாலாம் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த கொலைகார சைக்கோ தான் வந்திருக்கான். வந்தவன் போட்டு பொலன்னு பொழக்கிறான். செம்மடி அடிச்சு இவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்க ஜாடி உடைஞ்சு போயிடும். அதை வச்சு இந்த பையன் சைக்கோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை புடுங்கி அந்த சைக்கோ இந்த பையனுடைய மண்டையிலேயே அடிக்க அவ்வளவுதான் இந்த பையன் மட்டையாயிட்டான். இந்த டைம்ல யாரோ உள்ளுக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சைக்கோ அங்கிருந்து ஓடியே போயிட்டான். நம்ம ஹீரோ டீமோட உள்ள வராரு. உள்ள வந்து பார்க்கும்போது இந்த பையன் மட்டையா கிடக்குறான். நம்ம வரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்திருக்கான் போல, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அவனை கண்டே பிடிக்க முடியல, ஓடி போயிட்டு இருக்கான் போல. இப்போ இந்த பையனையாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பையனுக்கு சுயநினைவு இருக்கு. அவன் என்னமோ சொல்ல ட்ரை பண்றான், ஃபிங்கரு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஃபிங்கரை கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட குறப்பிரசவத்துல பிறந்தவங்களா, அந்த சைக்கோ இங்க கையெல்லாம் வச்சிருக்கான், கண்டிப்பா அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது யாரும் எதையும் டச் பண்ணாதீங்க, இந்த பையனை முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்றாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் இந்த வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பையனை பாக்குறாரு. பரவாயில்ல அந்த பையன் எப்படியோ உயிர் படைச்சிட்டான், எப்படிப்பா இருக்க, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ இருக்கேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே உன்னுடைய அப்பா கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றா இல்லையா, எனக்கு பாஸ்வேர்டும் யூசர் ஐடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ எழுதி வாங்கிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டாக்டர் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு செக் பண்ணும்போது சில மக்களுக்கு மட்டும் சரக்கு
சரக்கடிக்காமலே சரக்கடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு தெரிய வருது. இவங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வருது, ஏதாவது மாத்திரை போட்டாங்களா இல்ல உண்மையிலேயே சரக்கடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரக்கெல்லாம் அடிக்கல, என்னுடைய குழந்தை பொண்ணு எப்படி சரக்கடிப்பா, அவ சாக்லேட் தான் சாப்பிட்டா, சாப்பாடு தான் சாப்பிட்டா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் சில பேரை செக் பண்ணும்போது நாங்க சரக்கெல்லாம் அடிக்கல, தலை வலிக்குது ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில மாத்திரை வாங்கி போட்டோம், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னும் போது, அந்த மாத்திரையை கையோட கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாத்திரையை ஒரு நபர் கொடுக்குறாரு. இதை வாங்கி டெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸையுமே கலெக்ட் பண்ணி அதையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர் தன்னுடைய அசிஸ்டன்டான பாயல் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. டெஸ்ட் பண்ணி பார்த்து இவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே ஏபிஎஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான சிண்ட்ரோம் வந்திருக்கு. இது கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய வியாதி. அதாவது அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய உடம்புக்குள்ளேயே ஆல்கஹால் சுரக்கும் அவங்க சாப்பிடுற ஃபுட் மூலமாவே. ஆனா இவ்வளவு ரேரான வியாதி இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த உடம்புக்குள்ள ஆல்கஹால் சுரக்கக்கூடிய அந்த விஷயத்தை தூண்டும்படியா தான் இந்த மாத்திரை செயல்பட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் ஏபிஎஸ் சிண்ட்ரோமை உடம்புக்குள்ள வர வைக்கிறதுக்கு மாத்திரையை கண்டுபிடிச்சு அந்த மாத்திரையை லோக்கல் கடையில வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த மாத்திரையால் தான் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாத்திரையை போட்டோனே அந்த மாத்திரை வயிற்றுக்குள்ள போயிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம்ல இந்த மாத்திரையை போட்ட மக்கள் சாப்பாடு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடும் போது அது ஆல்கஹாலா மாறிதான். இதனாலதான் இந்த மக்கள் குடிக்காமலே குடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறமா டாக்டர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான எந்த தகவலும் அந்த வீடியோல கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் கேஸ் விஷயமா அந்த பீச் ரெசார்ட்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சாமியாரு ஒரு குட்டி பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்கணும், பலி கொடுத்தாதான் இந்த குழந்தைக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. அந்த குழந்தையுமே குடிச்ச மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருப்பா. அந்த ஊரு வேற எந்த ஊரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய மாமியார் ஊர் தான். அங்க போயிட்டு நம்ம விசாரிக்கலாம், அங்க இருந்து தான் இந்த எல்லா விஷயமும் ஸ்டார்ட் ஆச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊருக்கு போறாரு. எவ்வளவு தூரம் வந்துட்டோம், மாமியார் மாமனாரை பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ மாமனார் மாமியாரை பாக்குறாரு. நிறைய வாட்டி நம்ம ஹீரோடைய மனைவி என் அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்காது, எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது, அவங்க என்ன இலக்காரமா பேசுவாங்க, நீ மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இவரே போயிட்டு உட்காந்து நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மனைவியை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணு கால் பண்ணும்போது ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணா, என்னமோ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசினா, என் மக குடிக்கிறவ கிடையாது, ஆனா அன்னைக்கு ஏன் அப்படி பேசினான்னு தெரியல அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஹீரோக்கு இந்த மாத்திரை மேட்ரு ஞாபகம் வந்து, அன்னைக்கு உங்க பொண்ணு ஊருக்கு வந்தாலே அப்ப நீங்க மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் யோசிச்சு பார்த்து, ஆமாப்பா அன்னைக்கு என் பொண்ணு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னா, அதான் பக்கத்து கடையில இருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன், அந்த மாத்திரையை போட்டுட்டு தான் இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போனேன் அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருமே கிடையாது, ஆனா சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் தம்பியும் சரி அண்ணன் தம்பி ஃபேமிலியும் சரி ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க. முக்கியமா அந்த தம்பிக்கு 2 பசங்க இருந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் பேரு ராக்கி, சின்ன பொண்ணு பேரு மது. இவங்க அவங்களுக்கு மேல இந்த பையனுக்கு தன்னுடைய தங்கச்சி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உசுரியா வச்சிட்டு இருந்தான். இவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள 2 பொறுக்கி பசங்க இருந்தாங்க. அவங்க இந்த அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது, போயிட்டு வரும்போது கலாய்க்கிறது, தப்பா பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை ஈடுபட்டுட்டே இருக்கும்போது அப்பா அம்மா பாக்குறாங்க, நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு பிக்ஸ் பண்ணும்போது இந்த பொறுக்கி பசங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீங்க 2 பேரும் வயசுக்கு வந்ததுல இருந்து நாங்க உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நீங்க வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா கிளம்பி போயிடுவீங்களா, அதுக்கு நாங்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அண்ணனுடைய 2 பொண்ணுங்களும் அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு மாதுவும் சேர்ந்துட்டு எங்கேயோ போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது இவனுங்க 2 பேரும் வந்து கரும்பு ஜூஸ்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ணி இதை நீங்க குடிச்சாதான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி 3 பேருக்கும் கொடுக்க இந்த குழந்தை ஸ்பாட்லயே இறந்து போயிருக்கா. அவங்க 2 பேருமே சம போதையில இருந்திருக்காங்க. இந்த டைம்ல ராக்கி அந்த குட்டி பையன் ஓடி வந்து தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டு தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்னே புரியாம இந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். இது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுங்களை போயிட்டு பாருங்க, குடிச்சிட்டு காட்டுக்குள்ள ஒழுந்து கிடக்குறாங்க. இந்த மாதிரி மோசமான பொண்ணுங்களால் தான் நம்ம கிராம
கிராமமே கெட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட இந்த பொய்யான புகார பரப்ப இந்த விஷயம் அப்படியே ஊர் முழுக்க பரவி இந்த பொண்ணுங்களுடைய அப்பாக்கும் தெரிய வந்து அவரு ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க உண்மையிலேயே குடிச்சுதான் இருக்காங்க, காதா மட்டும் என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சு என் மானத்தையே வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் இந்த அண்ணாவுடைய தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய பொண்ணை வந்து பாக்குறாரு. டாக்டர் வந்து அநியாயமா குழந்தை பொண்ணுக்கு சாராயம் குடிக்க வச்சு கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னும் போது என்னது என் குழந்தை இறந்து போயிட்டாளா, அதுவும் சாராயம் குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. இதே ஷாக்கோட இவரு அண்ணாக்கு கால் பண்றாரு. அண்ணாக்கு போனை போட்டா அண்ணனுடைய பொண்ணுங்க 2 பேரும் அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டாங்களாம். அவ்வளவுதான், குடும்பமே நாசமா போச்சு. இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் அந்த ராக்கி 3 பேரும் சேர்ந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே அந்த பொறுக்கி பசங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வண்டியில போயிட்டே இருக்கும் போது அவனுங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து ஒரு வண்டியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ராக்கியோடைய அப்பா இறந்து போறாரு. ராக்கியோடைய பெரியப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன், இங்க இருந்தா நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டவுனுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. ராக்கியும் பெரியப்பாவும் சேர்ந்துட்டு டவுன்லயே செட்டில் ஆயிருக்காங்க. ராக்கியோடைய பெரியப்பா மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததா இந்த அம்மா சொல்றாங்க. ஊருக்கு வந்தவரு ஒரு குட்டி மளிகை கடை வச்சு செட்டில் ஆயிருக்காரு. அவருடைய கடையில வாங்கின மாத்திரையால் தான் ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. இதுல உங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த 2 பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த மாமியாருடைய அண்ணன் பசங்க தான். அவனுங்களுமே அந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு பயங்கரமா சரக்கடிச்சு இறந்து போயிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம்லாம் மாமியார் சொல்லி முடிக்க கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ராக்கியும் அந்த பெரியப்பாவும் தான் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி ஊருக்குள்ள இருந்து அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், எல்லா கொலைகளையுமே நான் தான் பண்ணேன், ஏன் அந்த டாக்டர்ஸை கொலை பண்ணேன் அப்படின்னா நான் இந்த ஊர் மக்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்லாம் கொடுத்து அவங்கள நாசம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க 5 பேரும் வந்து இங்க கேம்பை போட்டு இந்த மக்களை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, எங்களையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, அதனால தான் பிளான் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னும் போது இதையெல்லாம் கேட்க என்ன பார்த்தா எப்படி மாங்காமடைய மாதிரி தெரியுதா, இதையெல்லாம் பண்ணது அந்த ரிக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஃபிங்கர்ல பிரிண்ட் இருக்கு, அந்த பையனுக்கு ஃபிங்கர்ல பிரிண்டே கிடையாது, இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ராமமூர்த்தியுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் ஃபிங்கர்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது அவன் கையில ஃபிங்கர் பிரிண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இவருக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கால்ல ஏத்த இறக்கமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த பையன் கொலை பண்ண போகும்போதெல்லாம் இவருடைய ஷூவை வாங்கி போட்டுட்டு போயிருக்கான் போல. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு, இப்போ ரிக்கி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு ரிக்கியோடைய இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவான் போல, அந்த இடத்தையே ஒரு லேப் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். அங்க இருந்து ஒரு ரெக்கார்டை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரெக்கார்ட் எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது ராக்கி தான் பேசியிருக்கான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ இறந்து போன நினைவு நாள் அன்னைக்கு உன்னுடைய சமாதிக்கு வந்துட்டு போனா மட்டும்தான் எனக்கு அமைதியா இருக்கும், என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த பயபுள்ள சமாதி கிட்ட தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட அந்த சமாதி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அவன் அங்கதான் இருக்கான். கொலகாரனியே நமக்கு இப்பதான் காமிக்கிறாங்க. இவன் சிட்டிக்கு வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா MBBS எல்லாம் படிச்சு டாக்டர்லாம் ஆயிட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் ABS வந்துட்டு நம்மளாலேயே உருவாக்க முடியும், செயற்கையா கூட அந்த ABS உடம்புக்குள்ள வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இந்த சைக்கோவை பார்த்து ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அக்காக்கள், என்னுடைய உயிருக்கு உயிரா பார்த்த தங்கச்சி, இவங்க எல்லாருமே இறந்து போனதுக்கு இந்த ஊர் மக்கள் தான் முக்கியமான காரணம். யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. அவங்க குடிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன கடைக்கு போயிட்டு சாராயத்தை வாங்கி குடிக்கவா போறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம ஊர் மக்கள் தப்பா பேசி என்னுடைய அக்காக்கள் சூசைட் பண்ணிட்டாங்க, என்னுடைய தங்கச்சி அந்த பசங்களால் தான் பாதிக்கப்பட்டாங்க, அதனால அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா அப்படி பண்ண அப்படின்னும் போது அநியாயமா என்னுடைய பொண்டாட்டியை ஏன்டா கொலை பண்ண, அவ என்ன பாவம் பண்ணா, அவருடைய வயித்துல என்னுடைய குழந்தை வளர்ந்துகிட்டு இருந்துச்சு, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நுரத்தள்ள ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோலாம் இங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைனடை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கான். இவன் சாகிற விஷயத்த நம்ம ஹீரோ வேடிக்கை தான் பாக்குறாரு, காப்பாத்த கூட ட்ரை பண்ணல, கடைசியா இவன் இறந்து போறான். எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒழுங்கா பேசுறேன்னா, இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னா எப்படி பேசணும், இன்னும் எப்படிலாம் வீடியோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சஜஷன்ஸை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நேரடியா பேசணும் அப்படின்னா இன்ஸ்டால கூட வந்து சொல்லலாம். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்க.
பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.